ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு நல்ல நியூஸ் ஒன்று காதில் விழுந்தது. அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம நடிகர், தமிழ் திரைப்பட நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் துபாயில் நடந்த என்டியூரன்ஸ் ரேசிங்கில், சர்வதேச புகழ்பெற்ற கார் ரேசிங் என்டியூரன்ஸ் ரேசிங்கில் வந்து 3வது இடத்தை பிடித்து, 3வது இடம் பிடிப்பதே மிகப்பெரிய விஷயம். அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாலாம் வந்துட முடியாது. ஆக்சுவலாக அது மிகப்பெரிய ஒரு ரெக்கக்னிஷன், மிகப்பெரிய ஒரு அக்கோலேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு அவார்டு. 3வது இடம் மட்டும் வரலை, அதோடு இல்லாமல் மற்ற பல பரிசுகளையும் அந்த ரேசிங் சார்ந்து வாங்கியிருக்காரு. நேற்று பல சமூக வலைத்தளங்களில் இதுதான் வந்து மிகப்பெரிய நியூஸாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரேசிங் நடக்கிறதுக்கு முன்னால் இந்த ப்ரீவியஸ் டே பயிற்சி நடக்கும் இல்லைங்களா? ஒரு போட்டி நடக்குது, சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டி நடக்குதுன்னா எப்போவுமே அதுக்கு ஒரு பயிற்சி நடக்கும். கிரிக்கெட்னா நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க விளையாட்டுகளுக்கு, அதேமாதிரி கார்லேயும் பயிற்சி. அந்த பயிற்சியில் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர்றப்போ அஜித்குமார் வந்து அந்த காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து பேரியர், ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்க, அந்த தடுப்பில் வேகமாக மோதி அப்படியே அந்த கார் நிலை குலைந்து தடுமாறி அப்படியே சேதமடையுது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித பெரிய பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய ஒரு வேகமான கடுமையான வேகத்தோட ஒரு பேரியரில் மோதுறப்போ அதனுடைய ஒரு அதிர்வலைகள், அதனுடைய அந்த ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக உள்ளார போகும். அதையும் பொருட்படுத்தாமல் மிக முக்கியமான ஒரு டெசிஷன், ஸ்கேலிங் பேக். நான் கண்டிப்பாக என்னுடைய டீமுக்கு ஓனராக, அதாவது அஜித்குமார் அந்த ரேசிங் அதில் வந்து 2-3 பேர், ஒரு டிரைவர் அதாவது ஒரு டிரைவிங் மட்டும் கிடையாது, ஒரு விளையாட்டு வீரர் மட்டும் கிடையாது, அந்த ரேசிங்கில் கார் ஓட்டுநர் மட்டும் கிடையாது. அது ஒரு டீம் மாதிரி இருக்கும். அந்த டீமுக்கே அவர் அந்த ஓனர் அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் காரை ஓட்டுறதுலையும் இயக்கி பன்முக திறமைகளோட. அஜித்குமார் வந்து இங்கே நடிகராக தான் நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு என்ன சொல்ல, டவுன் டு எர்த். வெளியில் பெரும்பாலும் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல், நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்காமல் அவர் உண்டு, அவருடைய ஆக்டிங் வேலை உண்டு. பட் சிறந்த பெர்ஃபார்மன்ஸை ஆக்டிங்கில் வெளிப்படுத்துவார். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிறந்த முறையில் செய்கிறது அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய வேலை, ஏதாவது ஒரு வேலை இருக்கும், ஓகேங்களா? தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக, தன்னுடைய கரியருக்காக ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தங்களுக்கு பிடித்தமான பேஷன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பேஷனேட்டாக எதை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி பண்ணுறோமோ அது வந்து கேரியர் வந்து அதே விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேரியர் வந்து நம்ம சந்தோஷமான விஷயத்தை செஞ்சால் நம்ம அதிர்ஷ்டசாலி. ஆனால் பெரும்பாலான நமக்கெல்லாம் என்ன கிடைக்குது, கேரியர் கிடைச்சதை ஏற்றுக்கிறோம், ஆனால் நமக்கு சந்தோஷமான பிடிச்ச விஷயம் இன்னொன்று இருக்கும். அந்த மாதிரி தான் அஜித்குமாருக்கு வந்து ரேசிங், அதை அவர் விடவே இல்லை. பல விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த ஏன் இவர் தேவையில்லாமல் இந்த கார் ரேசிங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இது பண்ணாமல் இருந்தாருன்னு எல்லாம் எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான கமெண்ட்ஸ். ஏன் அவர் போகணும், இவ்வளோ ஹெல்த்தை பாதிச்சுக்கிட்டு, இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு எல்லா விமர்சனங்களையும் புறந்தள்ளிவிட்டு அவருடைய வாழ்க்கை துணையிடம் மட்டும் அனுமதி கேட்டுக்கொண்டு அப்படியே ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ரேசிங்கில் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி 3வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது, 3வது பரிசுங்கிறது பேருக்கு தான் 3வது பரிசு. சர்வதேச அளவில் நமது நாட்டுக்கு மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பரிசு. அது மட்டும் இல்லை, அது சார்ந்த பல பரிசுகளையும் வாங்கியிருக்காரு. அவருடைய அடுத்த படம் 2 படம் வருது. அதில் ஒன்று வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் வெற்றி கிடைக்கிறத வந்து நம்மளாலே தடுக்க முடியாது. விடாமுயற்சி மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நமக்கே வெற்றி கிடைக்கும். அதற்கான உதாரணம் தான் அஜித்குமார். அது நிரூபிக்கப்பட்டு விட்டது அல்லவா? மிக்க நன்றி பார்த்தமைக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சேனலோட லிங்கை கொடுங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் சூப்பரான அருமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.